ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. என்னதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்துட்டு போர்க்கொடியெல்லாம் தூக்கியிருந்தாலும் கூட எதிர்பார்த்த அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வந்துட்டு பார்த்தோம்னா எங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் கருத்து வேறுபாடு தான், தோல்விக்கான காரணத்தை ஆராயணும்னு சொல்லிட்டு தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை அடிச்சு மறுபடியும் அதிமுக ஐக்கியமாயிருந்தாரு எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்லலாம். என்னதான் எஸ்பி வேலுமணி அன்கோ அதிமுக ஐக்கியமாயிருந்தாலும் கூட அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பதவி அப்படின்றது இன்னும் திருப்பி தரப்படல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா கோவையினுடைய புறநகர் மாவட்ட செயலாளரா எஸ்பி வேலுமணியினுடைய பரம எதிரியான சேமா வேலுச்சாமிய உட்கார வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு எஸ்பி வேலுமணி தரப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு உச்சகட்ட அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல இதே சேமா வேலுச்சாமியினாலதான் எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பு எஸ்பி வேலுமணிக்கு கிடைச்சிச்சு அப்படின்றது தனி வரலாறு. சோ யார் இந்த எஸ்பி வேலுமணி? நகர்மன்ற தலைவரா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சவரு இன்னைக்கு அதிமுக அசைக்க முடியாத பவர் சென்டரா உருமாறினது எப்படி, அதை தாண்டி எஸ்பி வேலுமணியினுடைய பின்னணி தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு குனியமுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான கிராமத்துல, சுகுணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துலதான் பிறக்கிறாரு. தன்னுடைய இளமை பருவத்திலேயே, அதாவது ஒரு டீனேஜ்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வந்துட்டு திமுக தன்னுடைய சட்ட விதிமீறல்கள் எல்லாம் நிகழ்த்தும் போது அதுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம்னா நடந்த அத்தனை கூட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. அப்பதான் அவருக்கு முதல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா KP ராஜு, அதாவது அன்னைக்கு வந்துட்டு பேரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ 91 to 96, ஸோ KP ராஜுனுடைய அறிமுகம் அப்படின்றது கிடைக்குது. அந்த அறிமுகத்தை வச்சு வந்துட்டு பார்த்தோம்னா KP ராஜு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு குடியமுத்தூர், எஸ்பி வேலுமணி வந்துட்டு சுகுணாபுரம் அப்படின்றதுனால அடிக்கடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்படி கிடைச்ச உடனே வந்துட்டு என்ன பண்றாருன்னா அந்த KP ராஜு இருக்கார் இல்லையா, அவர் கூடயே வந்துட்டு நல்லா பழகுறாரு. இந்த பழக்கம் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா அவர் எம்எல்ஏன்றதுனால சட்டமன்றத்துக்கு போறப்பெல்லாம் எஸ்பி வேலுமணியை கூட்டிட்டு போற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் அப்படின்றது உருவாகுது. ஸோ அந்த பாண்டிங்கை வச்சு வந்துட்டு பார்த்தோம்னா ரசிகர் மன்றத்தில் அடுத்தடுத்த பதவி, அதாவது பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கு இல்லையா, உறுப்பினரா இருந்தவர் துணைத் தலைவர், தலைவர் அப்படின்ற மாதிரியான போஸ்டிங்க்கு போறாரு. சட்டமன்றத்துக்கு போயிட்டு வரும்போதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா பொங்கலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் பால்துறை அமைச்சரா இருந்த பாவை தாமோதரன் இருக்கார் இல்லையா, அவரோட பழக்கம் அப்படின்றது ஏற்படுது. ஸோ அவரோட பழக்கம் அப்படின்றது ஏற்பட்டதுக்கு அப்புறமா நகராட்சியில புதிய பொறுப்புகள்லாம் வாங்குறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா சேமா வேலுச்சாமி அவரோட ஆதரவு அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஆரம்ப புள்ளிய KP ராஜுவோட தான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட சேமா வேலுச்சாமி, சேமா வேலுச்சாமி, அதை தாண்டி வந்துட்டு பாவை தாமோதரன், இவங்க கூடலாம் பழக்க வழக்கம் கிடைச்சதுக்கு அப்புறமா KP ராஜு இருக்கார் இல்லையா, அவருக்கு அகென்ஸ்டாவே தலைமைக்கு கடிதம் எழுதுறது, தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு அவர் மேல புகார் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறாரு எஸ்பி வேலுமணி. ஒரு கட்டத்துல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2006 அந்த சட்டமன்ற தொகுதியில KP ராஜுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு எஸ்பி வேலுமணிக்கு மாற்றி தரப்படுது. அந்த அளவுக்கு வந்துட்டு சேமா வேலுச்சாமியினுடைய ஆதரவும் பாவை தாமோதரனுடைய ஆதரவும் எஸ்பி வேலுமணிக்கு கிடைக்குது. ஸோ அப்படி கிடைச்ச சீட்டை வச்சுதான் 2006 முதலா சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அவருடைய நல்ல நேரமோ என்னமோ அந்த தேர்தலில் அதிமுக தோற்று எதிர்கட்சியா இருந்ததுனால ஜெயலலிதா அவர்களோட நேரடி அறிமுகம் அப்படின்றது எஸ்பி வேலுமணிக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2011 எலெக்ஷன் வருது. இந்த இடத்துல இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. ஸோ சூலூர் தொகுதி வந்துட்டு தேமுதிகக்கு ஒதுக்கப்பட்டதுனால வந்துட்டு பார்த்தோம்னா சேமா வேலுச்சாமி அந்த எலெக்ஷன்ல நிற்க முடியல. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா தொகுதி மறுவரையீடு இதெல்லாம் வந்துட்டு பண்ணதுனால
இன்னொரு தொகுதியான பாவை தாமோதரன் இருக்கார் இல்லையா, அவருடைய பொங்கலூர் தொகுதியும் காலி பண்ணப்படுது. இதனால அவராலையும் வந்துட்டு போட்டியிட முடியல. ஆனா குடியமுத்தூர் தொகுதியில நிற்கிறாரு எஸ்பி வேலுமணி. சோ அவரும் ஜெயிக்கிறாரு, பொள்ளாச்சி ஜெயராமனும் ஜெயிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஜெயிச்சாலும் யாருக்கு வந்துட்டு அமைச்சரவை பதவி தர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எழும்புது. சோ அந்த நேரத்துல வந்துட்டு பார்த்தோம்னா சசிகலா மூலியமா ராவணன் இருக்கார் இல்லையா, அவரை பிடிச்சி பணத்தெல்லாம் கொடுத்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் வந்துட்டு பொள்ளாச்சி ஜெயராமன், அவருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த எஸ்பி வேலுமணிக்கு கொடுத்தோம்னா அந்த சொசைட்டில வந்துட்டு கட்சியை வலுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சில்லி ரீசன்ஸை சொல்லி எஸ்பி வேலுமணிக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது. அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அப்படின்ற ஒரு துறையில அமைச்சராகிறாரு. அமைச்சர் ஆனதோட மட்டும் இல்லாம அவர் அமைச்சரான 2-3 மாசத்துக்குள்ளேயே வந்துட்டு ராவணன் இருக்காரு இல்லையா, அவரால் வந்துட்டு இந்த பணப்பழக்க வழக்கத்தால ஏற்பட்ட பல ஒரு சங்கடமான சுச்சுவேஷன்கள், பல விஷயங்கள்ல வந்துட்டு ராவணன் ஏமாத்தினது தெரிஞ்சோடனே ஜெயலலிதா அவர்கள் கோபத்துல என்ன பண்றாருன்னா ராவணன் சிபாரிசு மூலியமா அமைச்சரான எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அமைச்சர் பதவியை பிடுங்குறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு டம்மியா தான் இருக்காரு எஸ்பி வேலுமணி. 2013 என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சசிகலாவுடைய கணவரான நடராஜன் அவருடைய அண்ணனான ராமச்சந்திரனை பிடிச்சு மறுபடியும் அமைச்சர் பதவி அப்படின்றத வாங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவி அப்படின்றதும் அவருக்கு கொடுக்கப்படுது. கோயம்புத்தூர்ல இந்த 2 தொகுதிகளையும் ஜெயிச்சு கொடுத்ததோட மட்டும் இல்லாம உள்ளாட்சி துறையை குறி வச்சு காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நகராட்சி துறையில இருந்தார் இல்லையா, சோ நகராட்சியில இருக்கிறப்பே வந்துட்டு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் குனியமுத்தூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துக்கும் சிறுவாணி தண்ணி கனெக்ஷன் தர அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கனெக்ஷன் தந்தது பல கோடி ரூபாய் அவர் சம்பாதிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க போனாலும் புல்லட்லயே போயிட்டு இருந்த எஸ்பி வேலுமணி வீடு காரு அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த சிறுவாணி திட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா நம்ம புல்லட்டுப்பா அப்படின்னு சொன்னாதான் எஸ்பி வேலுமணிய பலருக்குமே அடையாளம் தெரியுமா. சோ அப்படி இருந்தவர் இந்த சிறுவாணி தண்ணியை வீடுகளுக்கு கொண்டு வர கனெக்ஷன் மூலியமா வைட்டமின் பாவை பல கோடி ரூபாய் வரைக்கும் சுருட்டி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க இருந்து ஆரம்பிச்ச அவருடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியா மாறுது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதிமுக ஜெயிக்கும் போது உள்ளாட்சித்துறை, அதை தாண்டி வந்துட்டு சட்டத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளை தன்வசப்படுத்துறாரு. தான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு காரணமா இருந்த சேமா வேலுச்சாமி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா கேபி முனுசாமின்னு சொல்லிட்டு பலருடைய அரசியல் ஆட்டத்தையும் முடிச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணி இருக்காரு இல்லையா, அவர் கொடுக்கக்கூடிய பணம் தான் வந்துட்டு கட்சியில விளையாடுது அப்படின்ற ஒரு டாக்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. குறிப்பா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு எடப்பாடி கிட்ட எம்எல்ஏக்களை தக்க வைக்கிறதுக்கு எஸ்பி வேலுமணி தான் பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ தன்னுடைய அரசியல் ஆரம்ப காலத்துல விதை போட்ட வேலுச்சாமி முனுச்சாமியை ஓர கட்டினவருக்கு பழனிசாமியை தூக்கி சாப்பிட்றதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் பேசினதுக்கு ஏற்ற மாதிரியே 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டாவே போர்க்கொடி தூக்கி இருந்தாரு எஸ்பி வேலுமணி. சோ அவரை ஓரம் கட்டுறதுக்காக தான் அவருடைய பரம எதிரியான சேமா வேலுச்சாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம். சோ பழைய கணக்கு தீர்த்தே ஆகணும் அப்படின்றதுனால வேலுச்சாமியும் வந்துட்டு பார்த்தோம்னா வேகமா மறுபடியும் தன்னுடைய அரசியல் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரா. சோ பறிக்கப்பட்ட பதவி இன்னும் தரப்படல அப்படின்றதுனால உச்சகட்ட வயசுல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம குழம்பி போயிருக்காரா எஸ்பி வேலுமணி. இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான பதவிகளை எஸ்பி வேலுமணி கிட்ட தரதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ நீங்க எஸ்பி வேலுமணி அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவருடைய லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.